வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கரூர் குருப்பிரியன் ஜோதிடர் பேசுகிறேன். இந்த பதிவு நம்ம பெற்றோர் நமக்கு நம்மளுடைய நல்ல உறவுகளுக்கு நம் கூடவே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம குடும்பத்தாருக்கு அதி அற்புதமான தகவல். இது ஒருத்தருடைய வாழ்க்கையில் ரொம்ப சிரமம் அப்படின்னா, இந்த குழந்தைங்க இருக்காங்க, இல்லாட்டி பெரியவங்க, நம்மளுடைய கூட இருக்க குடும்பத்தில் இருக்க ஏதோ ஒரு நபருக்கு ரொம்ப ஒவ்வொரு தடவையும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து கூட இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட வலிப்பு நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தீர்வே இல்லையா, ரொம்ப ஒவ்வொரு தடவையும் நம்ம அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு மன கஷ்டம், அந்த வலிப்பு நோய் உள்ளவங்களுடைய உடல் ஆரோக்கிய சிரமம், அதனால் ஒரு சில பேருக்கு திருமணமே ஆகாமல் இருக்குது, ஒரு சில பேர்த்துக்கு குழந்தை பேரை வலிப்பு நோய் இருந்தால் வேண்டாங்கன்னு சொல்லி தள்ளி போடுறது, நிறைய மனக்குமுறலை தர்ற ஒரு நோய் இந்த வலிப்பு நோய் அப்படிங்கிற விஷயம். இது பயப்படுற மாதிரியான விஷயத்துக்கு ஒரு நல்ல பரிகாரமான ஒரு நல்ல கோயில். இது நமக்கு இறைவன் நம்மளுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக ரெடி பண்ணி கொடுத்த கோயில், ஏற்படுத்தி வச்ச அருமையான ஒரு ஸ்தலம். இதனுடைய பதிவு உங்களுக்கு அவசியம். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தார், உங்களுடைய அத்தனை உறவுகளுக்கும் உறுதியாக உங்களுக்கு கூட ஒரு சிலருக்கு தேவைப்படலாம். மாத்திரை எடுத்துகிட்ருக்குறோம், இது வரைக்கும் அந்த வலிப்பு நோய் குணமாகலை, அது என்ன பண்ணுறேனே தெரியலன்னு ரொம்ப ஏங்கியும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கவங்களுக்கான அதி அற்புதமான பதிவு. நண்பர்களே, இதை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலில் விநாயக முருகன் ஜோதிடம் அப்படிங்கிற இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம நண்பர்களுக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது அவங்க எல்லாத்துக்குமே, உங்கள் அனைவருக்குமே பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான தகவல். இது நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்திலேருந்து தாராபுரம் போகிற வழியில் வானவாஞ்சேரிங்கிற ஊரில் நமக்கு அந்த காலத்துலேயே 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இதில் ஒரு விஷயம், நம்ம விக்ரம சோழனுடைய பொண்ணுக்கு, மெய்குழலிங்கிற பொண்ணுக்கு வலிப்பு நோய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, யாருனாலையுமே குணப்படுத்த முடியல. அப்புறம் ஞானிகள் சித்தர்கள்லாம் நீங்கள் கொங்கு மண்டலத்தை நோக்கி போங்க, அங்கே உங்கள் பொண்ணுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் தன்னுடைய படைகளோடு போய் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு போனப்போ ஒரு இடத்துல தங்குறார். அந்த இடம்தான் வானவாஞ்சேரிங்கிற இடம். அந்த கிராமத்தில் சின்ன குன்று மேலே வலுப்பூர் அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன். அந்த அம்மன் இவர் அங்கே படுத்து உறங்கும்போது கனவுல, நான் எங்கே இருக்கேன், உங்கள் பொண்ணுக்கு இந்த வலிப்பு நோய் நீங்கிரும், இந்த இடத்துல எனக்கு கோயில் கட்டி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் என்னடா கனவாக இருக்கேன்ட்டு காலையில் விழிச்சு எல்லாத்திட்டையும் சொல்கிறார். பார்த்தா அந்த நேரத்தில் இந்த பொண்ணுக்கு அவ்வளோ முடியாமல் இருந்த அந்த வலிப்பு நோய் சார்ந்தப்பட்ட அறிகுறிகள் காலையில் அந்த பொண்ணுக்கு இல்லை. எதுக்கும் அவர் அங்கேயே தங்குறாரு. பார்த்தா அடுத்த நாளும் அதே மாதிரியே கனவு. பார்த்தா அந்த பொண்ணுக்கு வலிப்பு நோய்ங்கிற விஷயம் இல்லை. அப்போ அவர் கனவுல தோன்ற இடத்துல தான் அந்த வலுப்புற அம்மனுக்கு கோயில் கட்டி வைக்கிறார். நம்ம 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயில்களெல்லாம் அந்த காலத்தில் இறைவன் நமக்கு அமைச்சு கொடுத்துட்டோம். அப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு தேவைக்கு இறைவன் எங்கேயுமே ஏதோ ஒரு ரூபமாக நமக்கு ஒரு நன்மையை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு போய் அந்த கோயிலில் வழிபாடு பண்ணி பொங்கல் வைத்து அங்கே இருக்கிற அம்பாளுக்கு சேவலோ இல்லை நமக்கு கிடா வெட்டுறதோ
அங்கே முதல்ல சேவலை அப்படியே உயிரோட ஒரு சேவலை பறக்க விட்டுறாங்க. அப்புறமா இன்னொரு சேவலை அறுத்து வேண்டுதலுக்கு ஒரு சில செய்யலைன்னா அப்படியே பறக்க விட்டு போயிடுறாங்க. கோயிலுக்கு சாமிக்குன்னு நேர்ந்து விட்டுட்டு கோயிலில் அப்படியே பறக்க விட்டுறாங்க. ஒரு சிலர் பொங்கல் வச்சு சேவலை அறுத்து சாமிக்கு படைச்சி தானும் சாப்பிட்டு இருக்கவங்களுக்கும் தானம் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த கோயிலுக்கு அப்பப்போ போய் வேண்டுதலில் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளோடைய சிரமம் இல்லை உங்களுடைய சிரமம் இல்லை உங்கள் நண்பர்களுடைய சிரமம் அந்த வலிப்பு நோய்ங்கிற விஷயம் படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு நன்மை செய்யும். நம்பிக்கையோடு போய் செய்யுங்க. ஆண்டவன் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை உங்களுக்கோ இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ ரொம்ப நல்ல விஷயத்தை இந்த வலிப்பு நோயை குணப்படுத்தி கொடுத்துருவார். ஆனால் அவசியம் சென்று இந்த அற்புதமான ஸ்தலத்தில் வலுப்புராமனுக்கு வேண்டிக்கிட்டு அந்த வலிப்பு நோய் நீங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி உங்கள் குழந்தைகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் செஞ்சிங்கன்னா கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்தலத்தில் போய் செய்யணும். வேண்டுதலை வச்சு செஞ்சிங்கன்னா கட்டாயமாக அந்த அம்பாள் உங்களுக்கு நல்ல வழியை காட்டிடுறா. அந்த வலிப்பு நோய்ங்கிறது படிப்படியாக குறைஞ்சி அவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய சிரமம் இல்லாமல் வாழ்க்கையை வசந்தமாக்கி கொடுத்துட்றாங்க. அவசியம் நிச்சயமாக போய் இந்த வலிப்பு நோய்க்கான தனிப்பட்ட கோயில் உலகத்திலே அந்த ஒரு கோயில் மட்டும்தாங்க. அதனால் கட்டாயமாக போய் அங்கே வேண்டிக்கிட்டு வலிப்புராமன்ட்ட வேண்டிக்கிட்டு உங்கள் குழந்தைகளுக்கான வலிப்பு நோய்களையோ இல்லை உங்களுக்கான வலிப்பு நோய்களையோ உங்கள் நண்பர்களுக்கானதையோ அங்கே வேண்டிகிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் குணம் ஆயிடுதுங்க. தொடர்ந்து கொஞ்சம் போகணும். அப்போ நம்பிக்கையோடு போய் அந்த அம்மள்கிட்ட பிரார்த்தனை பண்ணோடனே அந்த நம்பிக்கையை பொய்க்காமல் அதை குறைச்சும் கொடுத்துட்றாங்க, இல்லாமையும் பண்ணிடுறாங்க. அவங்கவுங்களுடைய கர்ம வினைப்படி. ஆனால் கட்டாயமாக குறைஞ்சிருது, இல்லாமையும் போயிடுது ஒரு சிலருக்கு. அதனால் கட்டாயம் போங்க. நிறைய பேர்த்துக்கு இல்லாமையும் ஆயிருக்கு, அந்த வலிப்பு நோய் இல்லாமையும் கூட போயிருக்கு. அடிக்கடி வர்றது குறைஞ்சும் இருக்குது. கட்டாயம் போய் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி உங்கள் நண்பர்களுக்கோ யாரோ ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய இந்த வலிப்பு நோய்ங்கிற விஷயத்துக்கு தீர்வு அந்த ஒரு கோயிலில் கிடைக்கிது. நிச்சயம் நன்மை நடக்கும். கட்டாயம் செஞ்சுட்டு வாங்க, சென்று வணங்கி வாங்க. நற்பவி நல்லதே நடக்கும்.